தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 50,000 தொண்டர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தார். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் பதவியை பெற்றார். 3 முறை தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். 1 முறை துணை முதலமைச்சர் பதவி வகித்தார். அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டார். கட்சி கொடிக்காகவும் இரட்டை இலை சின்னத்துக்காகவும் நீதிமன்றத்திடம் முறையிட்டார். ஆனால் நீதிமன்றம் கைவிட்டது. தேர்தலுக்கு முன்பாக அரசியல் அடைக்கலம் தேடி திமுகவில் இணைந்தார். போடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் திமுகவில் அவருக்கு தற்பொழுது எந்த பதவியும் வழங்கப்படவில்லை, முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. 10ஓடு 1 11வது நபராக தற்பொழுது பன்னீர்செல்வம் உள்ளார். அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கூட வழங்கப்படவில்லை. அவரது மகன் தமிழக வெற்றிக் கழக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு விழா நடத்தி இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபமூட்டுவதற்காக திமுகவில் இணையும் பொழுது விழா நடத்தி இணைந்தார். அதேபோன்று நடிகர் விஜய் முன்னிலையில் 50,000 தொண்டர்களுடன் ஒரு விழா நடத்தி அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார். ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். 50,000 தொண்டர்களுடன் இணைகின்றார்.